நம்ம ஒரு பேட்டரி எடுக்கிறோன்னா ஸோ அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு 12 வோல்ட்டு 30 ஏஹெச் பேட்டரி எடுக்கிறோம். இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு. ஸோ நம்ம ஒரு லோடுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இந்த லோடோட ஆம்ப்ஸ் வந்து 0.5 ஆம்ப்ஸு. ஸோ பேட்டரியிலேருந்து எவ்வளோ லோடுக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸுக்கு கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 30 ஆம்ப்ஸுக்கு இந்த 0.5 ஆம்ப்ஸுக்கு எவ்வளோ டைமுக்கு ஹவர்ஸ்க்கு டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. AH is equal to I into T. ஏன்னா ஆம்ப்ஸு, ஹெச்னா ஹவர்ஸு, ஐனா கரண்ட்டு, டீனா டிஸ்சார்ஜ் ஆஃப் த டைம். ஸோ பேட்டரியிலேருந்து எவ்வளோ ஹவருக்கு டிஸ்சார்ஜ் ஆக லோடுக்கு கரண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஹவர்ஸ். ஸோ ஏ வந்து பார்த்தா ஏ எவ்வளோ தந்துடுறாங்க 30 AH தந்துடுறாங்க ஈக்குவல் டு ஐ. ஸோ ஐ வந்து 0.5 ஆம்ப்ஸு இந்த லோடு ஆம்ப்ஸு இன்டூ டி. நம்ம டி தானே கண்டுபிடிக்க போகிறோம், எவ்வளோ மணி நேரத்துக்கு கரண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டி தான் கண்டுபிடிக்கிறதுனால டிஏ வந்து இந்த சைடு எடுத்துன்னு வந்துடலாம். இஸ் ஈக்குவல் டு இது உள்ளே போகும். இது வந்து உள்ளே போகும்போது தான் ஒன்றா டிவைட் ஆகிடும். ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை 0.5 ஆம்ப்ஸ். ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணனா டி இஸ் ஈக்குவல் டு 60 ஹவர்ஸ். ஸோ 60 ஹவர்ஸுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது கரண்ட்டு. ஸோ இதுலேருந்து பேட்டரியிலேருந்து லோடுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது பார்த்தோன்னா 60 ஹவர்ஸ். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் எவ்வளோ மணி நேரத்துக்கு கரண்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம்.